இன்னொரு அநேக வசனங்களை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஏன் இந்த பிரிவினை என்கிற ஒரு சில காரியம் வருகிறது, கலக்கம் ஏன் உண்டாகிறது சொல்லி பார்க்கும்போது, கசப்பான காரியமானதை சாத்தான் அநேகருடைய இருதயத்தில் அவன் விதைத்து விடுகிறான். நன்றாய் இருந்து கொள்ளுகிற குடும்பம் இன்றைக்கு பிரிந்து காணப்படுகிறது. அதற்கு காரணம் கசப்பான காரியங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை நாம் பார்க்க முடியும். 40 வருட கால அடிமைத்தனத்தில் இஸ்ரவேல் ஜனத்தை தேவன் அருமையாக வழி நடத்தினார் என்று சொல்லி, பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் தேவன் அவர்களை வழி நடத்தினார். அப்படிப்பட்ட ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள், தேவனுடைய தாசனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். ஏன் அந்த முறுமுறுப்பு என்றால் கசப்பு அவங்களுடைய வாழ்க்கையிலே வந்தது. அவர்கள் காடையை கேட்டார்கள், காடையை கொடுத்தார். மன்னாவை உணவை கேட்ட பொழுது வானத்து மன்னாவை, பரலோக தூதர்கள் உண்ணுகிற மன்னாவை தேவன் கொடுத்தார். அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை பாக்கியத்தை தேவன் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஜனமே தேவனை பார்த்து முறுமுறுக்கிறது. 3 நாட்கள் சந்தோஷமாக தேவனை துதித்தார்கள். அந்த 3 நாட்கள் கழித்து அந்த மாறா என்கிற அந்த இடத்துக்கு வரும் பொழுது, தண்ணீரை பருக அந்த ஜனங்கள் சொல்லும் பொழுது அது கசப்பாய் காணப்படுகிறது. அப்பொழுது முன்பு மாறாவின் அந்த அண்டைக்கு வருகிறது முன்பதாக ஆடலும் பாடலோடு தேவனை துதித்தார்கள், சந்தோஷத்தோடு கூட வாழ்ந்தார்கள், தேவனை ஆராதித்தார்கள், தேவன் மீது விசுவாசமாக இருந்தார்கள். ஆனால் கசப்பு என்கிற அந்த காரியம் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்த பொழுது தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். தேவனுடைய ஜனமே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதத்தை தேவன் தந்திருக்கிறார், அநேக சௌக்கியத்தை தந்திருக்கிறார். அநேக ஜனங்கள் சுகம் இல்லாமல், பலம் இல்லாமல், ஆரோக்கியம் இல்லாமல் வாழ்வா சாவா என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மத்தியில் தேவன் நமக்கு ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறார். தேவன் நல்ல கிருபையான பிள்ளைகளை தந்திருக்கிறார், மனைவியை, கணவனை, நல்ல சபையை, ஊழியத்தை, ஊழியக்காரர்களை, நல்ல ஒரு சமுதாயத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நோக்கி நாம் என்ன நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? தேவனை நாம் துதிக்கிறோமா? துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது என்று சொல்லி தேவனுடைய தாசன் இப்படியாய் சொல்லுகிறார். தேவனுடைய வசனத்தில் பார்க்க முடியும். இன்றைக்கு அந்த கசப்பான வேர் நம்முடைய இருதயத்தை விட்டு அகல வேண்டும். அதற்கு வேத வசனத்தில் பார்க்க முடியும். உங்களுடைய வஸ்திரத்தை அல்ல, உங்களுடைய இருதயத்தை கிழியுங்கள் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். இன்றைக்கு ஒரு கசப்போடு ஒரு மனுஷன் இருந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு உறவினர்கள் மீது, உற்றார்கள் மீது, தன்னுடைய பெற்றோர்கள் மீது, பிள்ளைகள் மீது, கணவன் மீது, மனைவி மீது ஒரு கசப்போடு வாழ்ந்து கொண்டு இருப்போம் ஆகில் நம்முடைய ஜபம் தேவனுடைய சமூகத்தில் அது எட்டாது. ஏனென்றால் கசப்பான காரியம் தேவனிடத்தில் ஒருபோதும் இல்லை. தேவன் மிகவும் நல்லவராய் இருக்கிறார். அவர்